நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். இலக்கியா, மாமாக்கு எப்படிமா திடீர்னு இப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? எல்லாம் விதிமா. காலையில சுறுசுறுப்பா வேலைக்கு போன மனுஷன் சாயந்தரம் இப்படி ஒரு கோலத்துல இருப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கல இலக்கியா. இலக்கியா இலக்கியான்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்களே மாமா, உங்களுக்கா மாமா இந்த நிலைமை? இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சவரு இப்படி ஒரேடியா உட்காந்துட்டாரு. நான் என்ன பண்றது? இனிமே எங்களை யாரு காப்பாத்துவா? போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே அண்ணனால பேச முடியாது, நடக்க முடியாது. இந்த வீட்டோட தூணை அந்த கடவுள் ஒரே நாள்ல சாச்சிட்டானேம்மா. இல்லம்மா, மாமாக்கு எதுவுமே ஆகாது. அவர் கண்டிப்பா நல்லா ஆயிடுவாரு. அந்த ஹாஸ்பிடல்ல சரியா ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க. இப்பவே இவர் பெரிய டாக்டர் கிட்ட நான் கூட்டிட்டு போறேம்மா. ஏய் நிறுத்துறே. நாங்க பார்த்ததும் பெரிய டாக்டர் தான். அப்பாக்கு எல்லா செக்கப்பும் அவங்க பண்ணிட்டாங்க. ஹெவியான பேரலிட்டிக் அட்டாக் தான். உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். நீ ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ண போய் இருக்கிற மீதி உயிரையும் எடுத்துட்டு போயிடாத. என்ன, எனக்கும் அஞ்சலிக்கு இல்லாத பாசம் உனக்கு எப்படி வந்துச்சு? பேசாம போடி. மாமா, நீங்க யாருக்கும் எந்த தீங்கும் நினைச்சது இல்லையே. உங்களுக்கே மாமா இப்படி ஒரு நிலைமை. டேய் வசந்த், மாமா எப்படிடா விழுந்தாரு? எதுக்குமே பதட்டப்படாம பொறுமையா தானே இருப்பாரு. அப்புறம் எப்படிடா இப்படி ஆச்சு? தெரியலக்கா, நாங்க வெளியே போயிருந்தோம். நாங்க வீட்டுக்கு வந்தப்ப பக்கத்து வீட்டு அக்கா சொல்லிதாங்க எங்களுக்கே தெரியும். மாமா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாருன்னு ஹாஸ்பிட்டல்ல அஞ்சலி தான் சொன்னா. பாத்ரூம்லயா? பாத்ரூம்ல வழுக்கி விழ வாய்ப்பே இல்லையே. அடிக்கடி பாசி புடிச்சு வழுக்குதுன்னு 2 மாசத்துக்கு முன்னாடி தானே மாமா ரஃப் டைல்ஸ் போட்டாரு. அப்ப தர சொர சொரன்னு தானே இருக்கும். அது எப்படி வழுக்கும்? அதான் எனக்கும் தெரியலக்கா. ஏய் அஞ்சலி, நீ நல்லா பாத்தியா? மாமா பாத்ரூம்ல தான் விழுந்தாரா? ஆமா, சத்தம் வந்துச்சுன்னு நானும் அம்மா ஓடி போய் பார்த்தோம். அப்பா விழுந்து கிடந்தாரு. மாமா மாமா என்னம்மா சொல்றாரு? என்ன மாமா? மாமா, நீங்க எப்படி விழுந்தீங்க? ஏதாவது மயக்கம் வந்துச்சா மாமா? என்னதான் நடந்துச்சு? மாமா ஏன் அஞ்சலியே பாக்குறாரு? எதுக்கு மாமா அவளையே பாக்குறீங்க? அது நாங்க தானே அவரை காப்பாத்தணும். அந்த நன்றி கடனுக்காக தான் பாத்துக்கிட்டே இருக்காரு. யோ, எனக்கு நல்லா புரியுது. அஞ்சலி நடிக்கிறா. கண்டிப்பா அவதான் மாமாவை ஏதோ பண்ணிருக்கா. ஏய், எதுக்கு நீ மாமாவை முறைச்சிட்டு இருக்க? நானா? ஆமா, உன் மொழியே சரியில்லை. மரியாதையா உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு சொல்லுடி. ஏய் சொல்லுடி சொல்லுடின்னு சொன்ன என்னத்த சொல்றது? அப்பா அப்படி ஆயிட்டாரு, நானே கவலையில இருக்கேன். என்ன பார்த்து மொழி சரியில்லை மூஞ்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா பாத்ரூம்ல தான் வழுக்கி விழுந்தாரு, பாவம்.
இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ இவரை ஏதோ பண்ணிருக்க. சிங்கம் மாதிரி நடந்த மனுஷன் வழிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்றதை என்னால நம்ப முடியல. உண்மையை சொல்றீ? சொல்லுன்றல்ல. ஏய், எதுக்குடி அஞ்சலியை மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ சந்தேகப்படுறத பார்த்தா என்னமோ இவதான் தள்ளி விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவ தள்ளி விட்டாலும் விடுவா. சுயநலத்துக்காக புருஷனையே கடத்தினவ இத செய்ய மாட்டாளா? மாமா பாத்ரூம்லயும் விழல, எங்கேயும் விழல. இவதான் ஏதோ பண்ணிருக்கா. ஆமா இலக்கியா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நாங்க உள்ள வந்து பார்த்தப்போ சேர், பொருள், அண்ணனோட மொபைல் இதெல்லாம் ஹால்ல கீழே சிதறி கிடந்ததுமா. ஏதேதோ மூலையில அது பாட்டுக்கு இருந்தது. நான் என்ன ஏதுன்னு கேட்டேன், ஆனா ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்கம்மா. ஏ அஞ்சலி, மரியாதை என்ன நடந்ததுன்னு சொல்லுடி. நான் தான் அப்பா வழிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். பெரிய சிபிஐ ஆபீசர் மாதிரி திரும்ப திரும்ப சந்தேகப்படுற. அவர் உயிரோட இருக்காருன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். அது என்ன கிடைக்க பாக்குறியா நீ? பேசாம போடி. சும்மா வந்துட்ட பெருசா. என்ன இவள அடிச்சிருவாளோ? சொல்லுடி. சொல்லு. ஐயோ, என்ன பண்ற? இலக்கியா, அக்கா. வேண்டாம். மாமா வழிக்கு விழ வாய்ப்பே இல்ல. நீதான் அவரை தள்ளி விட்டுருக்க. உண்மையை சொல்லுடி. என்ன பண்ண? ஏய் சொல்லுடி. சொல்லு. ஏய், நகந்த குத்திடுவேன். அங்கே நில்லு. ஏய் சொல்லுடி. சொல்லு. இலக்கியா, வேண்டாமா, விட்டுருமா. அம்மா, நீ சும்மா இருமா. உண்மை சொல்லு. அக்கா அவளை விட சொல்லுடி. மரியாதையா சொல்லு. எனக்கும் டவுட்டா இருக்குக்கா. இப்போ நீ நடந்தது என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏய், சொல்லுடி. இலக்கியா, சொல்லு. விடுடி. சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. சொல்லுடி. சத்தியமா அப்பா பாத்ரூம்ல தான் ஏய், விழுந்தாரு. விடு. ஐயோ ஐயோ, சொல்லு. சொல்லு. சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், அப்பா சொல்லுடி. எதுவும் பண்ணல. சொல்லு. சொல்லு. அம்மா. சொல்லு. ஐயோ. கொலகார பாவி, அவர் போய் தானா விழுந்ததுக்கு எங்களை குற்றவாளியாக்க பாக்குற? இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்களே அழுதுகிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா சந்தேகப்பட்டு எங்களையே சங்கடப்படுத்துறியா? இங்க பார், வந்தியா பாத்தியான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு கத்திய காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்க. இலக்கியா, விடுமா. அண்ணனுக்கு இப்படி ஆகணும்னு விதி இருக்கு, நடந்துருச்சு. யார குறை சொல்லி என்னமா பண்ண முடியும்? இங்க பாரு, தப்பிச்சிட்டோன்னு நீ சந்தோஷப்படாத. எனக்கு நல்லா தெரியும், நீதான் ஏதோ பண்ணி மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க. ஐயோ, விடமாட்டா போல இருக்கே. அது மட்டும் உறுதி ஆச்சு, அடுத்த செகண்டே உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்புறம் அவங்க உன் தோலை உரிச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. மாமா, நான் கிளம்புறேன். மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. நீங்க சீக்கிரமே நடப்பீங்க, பேசுவீங்க. தைரியமா இருங்க மாமா. வசந்த், மாமாவை கூடவே இருந்து பாத்துக்கோப்பா. சரிக்கா. அம்மா, மாமாக்கு சீக்கிரம் குணமாயிடும்மா. நீ வருத்தப்படாத. வேளா வேலைக்கு மருந்து கொடுன்னு. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வரேம்மா. நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு இருக்கு.
ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா, ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.